ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்குறது சூப்பரான ஒரு நார்மல் ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்குறோம். பாருங்கள், அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கிடணும். அளவு ப்ளவுஸை எடுத்து அந்த ஹூக்கெல்லாம் லாக் பண்ண பிறகு இந்த உடம்பு சுற்றளவை நேர் பாதி அளந்துக்கிடணும். ஒரு ஆம்கோல் பகுதியிலேருந்து மற்றொரு ஆம்கோல் பகுதிக்கு நீட்டாக நம்ம டேப் வச்சு அளந்தால் போதும், நம்ம மொத்த உடம்பு சுற்றளவு கிடைக்கும். இந்த அளவு கூட நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 3 இன்ச்சு துணி விட்டுக்கிடலாம். ஒவ்வொரு இடுப்பு சைடுக்கும் நம்ம தைக்கிறதுக்கு உடம்பளவு தைக்கிறதுக்கு தேவையான அளவு 1.5 இன்ச்சு வச்சு 3 இன்ச்சு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுலேருந்து 3 இன்ச்சு நம்ம கூட வச்சுக்கிடணும். அடுத்ததாக அதே மாதிரி ஷோல்டர் பகுதியிலேருந்து அந்த ப்ளவுஸோட இறக்கம் பார்க்குறதுக்கு ஷோல்டர் பகுதியிலேருந்து அடுத்ததாக முன் கப் ஷேப்பு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம், அந்த எட்ஜு வர உள்ள அளவை நம்ம அளந்து எடுத்து இந்த அளவில் முன் துண்டில் 1.5 இன்ச்சு கூட்டி எடுக்கணும், பின் துண்டில் 1.5 இன்ச்சு நம்ம கூட்டி எடுத்துக்கிடணும். மீதி இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு 2ஆக போல்டிங் பண்ணி முன் துண்டு 2ஆக போட்டுக்கிடணும், பின் துண்டை 2ஆக போல்டிங் பண்ணி போட்ட பிறகு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அதே அளவு நம்ம கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கிடணும். இறக்கமும் முன் கழுத்து இறக்கமும் அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது ஷோல்டரு அளந்து அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம அளவு கூடுதலாக வச்சுக்கிடணும். மீதி இருக்கிற பகுதி ஆம்கோல் பகுதியை விட்டுற வேண்டியதான். அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு மொத்த உடம்பு சுற்றளவில் 8ல் ஒரு பகுதி ஆம்கோல் இறக்கமாக நம்ம மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ண பிறகு ஷோல்டருக்கு மார்க் பண்ண இடத்துலேருந்து நீட்டாக ஆம்கோல் பகுதியை ஜாயின் பண்ணி முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம முன் துண்டுலேயே மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த முன் கப் ஷேப்பு ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்ம கப் ஷேப் இருக்கக்கூடிய அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் வரை அளந்து அதுக்கு கூட 1 இன்ச்சு நம்ம கூட அளவு வச்சு மொத்த இறக்கம் நம்ம எடுத்துருக்கோம்ல முன் துண்டு, அந்த அளவில் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிட வேண்டியதான். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதி நம்ம கட் பண்ணும்போது முன் கைக்குழி கட் பண்ணக்கூடாது. பின் கைக்குழி அளவை முன் துண்டம் பின் துண்டம் சேர்த்தே கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸு முன் கழுத்து கட் பண்ணும்போது முன் துண்டில் மட்டும்தான் நம்ம முன் கழுத்தை கட் பண்ணணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த முன் கைக்குழி கொஞ்சம் 1/2 இன்ச்சு முன் துண்டுக்கு குளித்து கட் பண்ணணும். அதனால் நம்ம முன் துண்டை எடுத்து கட் பண்ண பிறகு ஷோல்டரை நீட்டாக லைட்டாக சென்டர் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்ததாக பின் கழுத்து நம்ம அளவு வச்சுக்கிடலாம். ஏற்கனவே பின் கழுத்தோட சுற்றளவு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். அடுத்தது இறக்கம் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பாருங்கள், இந்த பின் கழுத்து அளவை நம்ம மார்க் பண்ணிடலாம். கழுத்து சுற்றளவு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவை கழுத்தோட இறக்கத்துலேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு கழுத்து சுற்றளவு மார்க் பண்ண பகுதியிலேருந்து இறக்கத்துக்கு நீட்டாக ஒரு கோடு போட்டு வரைஞ்சிக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி பாக்கழுத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ரவுண்டு நெக்குனா ரவுண்டு நெக்கு நம்ம கரெக்டாக சென்டரில் வச்சு ரவுண்டு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணால் போதும், நமக்கு ரவுண்டு நெக்கு கிடைக்கும். நமக்கு என்ன மாடல் கழுத்து வேணுமோ அந்த மாடல் கழுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு முன் கப் ஷேப்பு மார்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸு டபுள் ப்ளவுஸு நம்ம நார்மல் ப்ளவுஸ் துணியில் போல்டிங் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உள்ளே இருக்கிற துணியில் தான் நம்ம மார்க் பண்ணுறோம் கப் ஷேப் அளவு. ஒவ்வொரு கப் ஷேப்புக்கும் ஒவ்வொரு அளவில் நம்ம மார்க் பண்ணணும். எல்லா அளவுக்கும் ஒரே மாதிரி கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடாது. அந்த உடம்பு ப்ளவுஸோட உடம்பு அளவை பொறுத்து தான் நம்ம கப் ஷேப்பு மார்க் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக ஓப்பன் டாட் மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த உடம்பு சுற்றளவு 40 இன்ச்சுக்கும் உள்பகுதியில் உள்ளளவாக இருந்தால் நம்ம ஒரு 4 இன்ச்சு போல்டிங் பண்ணி இந்த மாதிரி மெயின் டாட் மார்க் பண்ணணும்.
அடுத்தது ஓப்பன் டாட்டு ஒரு 3/4 இன்ச் அகலம் எடுத்து அதை 2ஆக நம்ம மார்க் பண்ணணும். அடுத்தது ஆம்கோல் டாட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், ஒரு துணியில் நம்ம மார்க் பண்ணது அடுத்த இடத்துலையும் நம்ம லைட்டாக ஒரு பஞ்சிங் பண்ணவுடன் கரெக்டாக அந்த மார்க்கிங் பதிஞ்சிட்டு அந்த அளவுலேயே நம்ம நீட்டாக இந்த மாதிரி இந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க்கை நீட்டாக வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 துணியிலையும் ஒரே டைமில் நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுமே ஒரே அளவு ப்ளவுஸுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால தான் 2 ப்ளவுஸும் சேர்த்தே நம்ம கட் பண்ணுறோம். அளவு ஒரே அளவாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி சேர்த்து போட்டே கட் பண்ணலாம். 2 ப்ளவுஸ்னாலும் சரி தான். கூடுதல் ப்ளவுஸ் அப்படின்னாலும் நம்ம வெட்டுற கத்திரியை பொறுத்து தான் நம்ம துணி எவ்வளோ சேர்த்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்ததாக அந்த கப் ஷேப்புக்கு நம்ம மெயின் பாயிண்ட் எவ்வளோ மார்க் பண்ணுறோமோ டாட்டு அந்த அளவுக்கு 2 பக்கத்துலேயும் இந்த டாட் பிடிக்கக்கூடிய அளவு துணியை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா நமக்கு தைக்கும்போது நிறைய துணி தேவைப்படாது. இருக்கிற அளவுலேயே நம்ம கரெக்ட் அளவில் தைச்சி முடிச்சிடலாம். அடுத்தது அந்த கழுத்து பீஸில் நம்ம கிராஸ் பீஸ் தான், கழுத்துக்கு தேவையான அளவு கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். இது பாக்களத்துக்கு கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம நேர் துணியிலே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கழுத்து பீஸில் நம்ம கழுத்துக்கு தேவையான அளவு துணி கட் பண்ணுறதுக்கு எப்போதுமே கரெக்டான அளவு துணி கிடைக்கும். பாருங்கள், அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட உடம்பு கட் பண்ணி போக மீதி இருக்கிற துணியை நீட்டாக 2ஆக போல்டிங் பண்ணிக்கிடலாம். கை சுற்றளவு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை விடவும் ஒரு 2.5 இன்ச்சு கூடுதல் வச்சுக்கிடலாம். ஒவ்வொரு பகுதிக்கும் 1.25 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு மொத்தம் 2.5 இன்ச்சு கூடுதல் வச்சு இந்த மாதிரி நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு கை சுற்றளவு, அடுத்தது கை நீளம், ஆம்கோல் அளவு, அடுத்தது கை கீழ் சுற்றளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கிட வேண்டியதான். எல்லாமே கை நீளம், கை சுற்றளவு எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அளந்து எடுத்துக்கிடலாம். கை நீளத்துக்கு 1 இன்ச்சு போல்டிங் பண்ணி எம்மிங் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச்சு கை ஜாயின் பண்ணுறதுக்கும் இடம் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக முன் கைக்குழி நம்ம நார்மலாக கட் பண்ணி எடுத்த அந்த கை அளவுலேருந்து கொஞ்சம் குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவை வச்சு நம்ம மார்க் பண்ணலை. அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போவும் பார்த்துட்ருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ கை நீளம், கை சுற்றளவு, கை கீழ் சுற்றளவு, முன் கைக்குழி, பின் கைக்குழி எல்லா இடமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நமக்கு இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திக்னஸ் துணி தேவைப்படுது. அந்த பட்டிக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அந்த திக்னஸ் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், பட்டி துணியை எடுத்துக்கிடணும். இந்த ப்ளவுஸ் துணி போக கட் பண்ண துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம அந்த துணியிலே எடுத்துக்கிடலாம். வேறு கலர் துணி எதுவும் எடுக்க வேண்டாம். பாருங்கள், சூப்பரான ப்ளவுஸு நம்ம ஒரே அளவில் 2 ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒவ்வொரு அளவுக்கும் எல்லா அளவுகளுமே வித்தியாசப்படும். நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸு கட் பண்ணுறது எவ்வளோ இடம் விட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி.